ஸ்டார்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஒரு மெயின் ரோட்டை பிடிக்க போகிறோம். உள்ளேருந்து வரோம். உள்ளேருந்து வெளியே வர பார்த்து ஹார்ன் அடிக்கணும். இந்த லைட் அந்த லைட் பாஸ் வச்சுட்டு பார்த்து அப்புறம் மட்டும் லெஃப்ட் சைடு வளையணும். அதேமாரி நம்ம வந்து இப்படி இந்தமாரி இடத்துல நம்ம போகக்கூடாது. இந்தமாரி வெள்ளக்கூடாண்டா நடுவில் போகக்கூடாது. இந்த ஒயிட் கோடு பக்கத்தில் இந்த ஒட்டை லெஃப்டாக தான் போகும். அதுக்கு இந்த உள்ளே ஃபுல்லாக அப்படி இறங்கும். இந்த ஒயிட் கோடு என்னென்ன பண்ணுறது இல்லை ஒயிட் கோடு இருக்குது, மற்ற இருக்காது. இருந்தாலும் ஒரு அடி என்னென்ன நம்ம டூ வீலர் வந்து இனிமேல் தான் போகணும். நடுமத்தெல்லாம் போகக்கூடாது. அதேமாரி 2 பேராக போகக்கூடாது. பேசிக்கலாம். அதை நான் எல்லா இடத்துலையும் சொல்கிறது உங்கள் சேஃப்டி தான். நாய் நீட்டுது பொறுமை தான் போகணும். டப்புன்னு ரைட்டில் கூட வரும் நாய். என் கை போட்டு விளையிறான். ஆனால் தலை இண்டிகேட்டர் சொல்லல. பார்த்தீங்களா? நெருக்க நாய் தாங்க நிற்குது. ரைட் சைடில் ஒரு நாய் நிற்குது, அப்புறம் லெஃப்ட் சைடில் இன்னொரு நாய் நிற்குது, அதுக்கான லெஃப்ட் சைடில் இன்னொரு நாய் நிற்குது. நாய்க்கு என்ன பண்ணுறா பாருங்க, பார்த்தீங்களா? அங்கே டக்குனு ரைட்டில் இருக்குது. பார்த்து வண்டி ஓட பார்த்து ஜாஸ்தி கரெக்டாக வண்டி ஓட்டணும். ஃபுல்லாக ரைட் சைடில் ஃபுல்லாக புளியாக மரம் முன்னாடி கரெக்டாக இருக்குது. இன்னும் 5 வருஷத்துல இல்லை 3 வருஷத்துல இருக்குமான்னு தெரியல. அதோட மைதானம் ரோடு அங்கே பெருசாகினே போகுது. மரம் இருக்குது. மரத்தில் இந்த ரோடே போதும். மரத்தை வெட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் அந்த மரம் எப்போ நட்டாங்க 8 வருஷமாக இருக்குது. வெட்டுறது ஈஸி. ஆனால் அது நட்டுடலாம். வளர்த்துக்கு பல வருஷம் ஆகும்ல. இதேமாரி வர்றதுக்கு 10 வருஷம் ஆகும். 20-30 வருஷம் இருக்கிறோமா அதை போய் வெட்டிட்டு மரம் நட்டுறீங்களா? கிளையை மட்டும் வெட்டிட்டு முறிங்கிட்டே நடுற மாதிரியே பார்த்துக்கணும். தள்ளி அந்தாலும் நடுற மாதிரியே பார்த்துக்கணும். நடலாம். நட முடியாது ஒன்றும் இல்லை. நட்டா வளரும். அதுக்கு மழை மாட்டாங்க. செலவு பண்ணுங்க. மாசம் எல்லாம் கவர்மெண்ட் தான். எல்லாத்துக்கும் ஃபைனை போடுறீங்க. டோல்கேட்டில் கட்டுறாங்க வரி. அப்புறம் நீங்கள் வந்து வண்டி ஆக்சிடென்ட்டில் லைசன்ஸ் இல்லை, ட்ரிங்க் அண்ட் டிரைவு, கிராஷ் டிரைவ் பண்ணுறது, இந்தமாரிலாம் வண்டியை போட்டு ஃபைன் போடுறீங்களா? அந்த காசில் என்ன பண்ணுறீங்க? எங்கே போகுது? கவர்மெண்ட் என்ன போகுது? அந்த காசில் பண்ணுங்க. காசு இல்லைன்னு சொல்லவே கூடாது கவர்மெண்ட்டில். உண்மைதானே சொல்கிறேன்.
நிறைய பேர் ஹெல்மெட் போடாமல் தான் போகிறாங்க. ஏதோ கேரளாவில் போங்க, நீங்கள் வந்து வீட்டில் கடைக்கு போனாலும் ஹெல்மெட் போடணும். இது ஏன் ஃபைனு? இந்த அளவுக்கு அங்கே வந்து இதெல்லாம் நாலேஜ் பற்றி நிறைய இருக்குது. நாலேஜ் இங்கே கிடையாது, நாலேஜ்ன்றதே கிடையாது. கண்ட மணிக்கு விளையாடுது, கண்ட மணிக்கு போகிறது, டிக்கெட்டை போடாமல் விளையாடுது, டிக்கெட்டை போட்டு உடனே விளையாடுது, டிக்கெட்டை போட்டவுடனே விளையாடுது. இந்த மாதிரிலாம் நடக்குது தமிழ்நாட்டில். கேரளாவில் அப்படி கிடையாது. ஹெல்மெட் இல்லாமல் நீங்கள் எங்கேயுமே போக முடியாது. ஸ்மார்ட் ஃபைல் இங்கே கொடுத்தாங்கன்னா கொடுக்கணும், கட்டி தான் இங்கே விடுவாங்க. மயில் எங்கள் பக்கத்துலாம் நேற்று மயில் 10 ரூபாய்க்குன்னா இதுலேயே இருக்குது. மயில் எல்லாம் மயில் இந்த பக்கம் இருக்குதா, அந்த பக்கம் இருக்குமான்னு தெரியல. அந்த மகர மயில் தான் நேற்று மீஞ்சுது. இப்போ அந்த இந்த பேர் மீஞ்சு நேற்று. இப்போ இங்கே ஒன்று கூட இல்லை, எல்லாம் அங்கே தான் இருக்குது. நைட்டு வர பார்த்து நாய் ஒன்று தோற்று வந்தது. இன்னைக்கு தோற்று வரான்னு பார்ப்போம். ஒரு நாள் எனக்கு நான் பிளாக் வாட்டர் இது கிரே கலரில் இருக்குது, ப்ரௌன் கலரில் இருக்குது. அது பிளாக் பண்ண அந்த நாய் தான் பார்த்தேன். அதுக்கு ப்ரௌன் கலர் அது எங்கே போட்டு வீட்டுக்கு நான் நிற்கிறேன் பொறுமையாக போகிறேன். புதுச்சேரி கூட்டுறவு வங்கியா?
சில கவர்மெண்ட் ஸ்கூலு. இந்த ரோட்டு உள்ள வந்து ப்ரைவேட் ஸ்கூல் வந்து ப்ரைவேட் ஸ்கூல் வந்து அங்கேயும் இல்லை. இது வந்து அரசு உயர்நிலைப் பள்ளி, இந்திரா அரசு உயர்நிலைப் பள்ளி. சிஹெச் வந்து பிஇ சிஹெச் மாடல். என் வண்டி வந்ததுக்கப்புறம் அந்த வண்டி போனால் அங்கே ஒரு சிவன் கோயில் இருக்கும் பாருங்க. அங்கே போன ரைட் சைடில் பாருங்க, அந்த ஒரு சிவன் கோயில் இருக்கும். வருதா சிவன் கோயில். ஒரு நாள் வந்து அதுக்கு வழி வந்து அந்த பக்கம் போகும், இந்த பக்கம் இதை வழி அந்த பக்கம் வரணும். அது என்ன லிங்கம் தெரியல, அஷ்டலிங்கமா அடிக்கணும். நேர வரப்போ தெரிஞ்சு வச்சு நாங்கள் திடீர்னு உள்ள வருவோம். ரெகுலராக வரனால தெரியும் வழி எங்களுக்கு வந்து கோயில் பக்கம். ஒரு 4 நாய்கிட்ட அங்கே இருக்குது. கிலோமீட்டர் ஓடிக்குது. 6 கிலோமீட்டர் ஆயில் ட்ரை ஆகுது. ஆயில் குடிக்குது. 2.5 கிலோமீட்டர் மாற்றும் ஆயில். ஆயில் மாற்ற பார்த்து ட்ரை பண்ணுவோம்ல, ஆயில் எவ்வளோ இருக்குதுனாக்கா 100 ml தான் இருக்குது. அப்போ ஆயில் குடிக்குது. போர் வீக் ஆகுது. அங்கே பணமே வீக் ஆகிடுச்சு. இப்போ வந்து 80% வீக் ஆகிடுச்சு போர். நாளைக்கு தான் மும்பை வண்டி சர்வீஸ் பண்ணுவோம்.
வண்டி வீக்கு சுத்தமாக ஒரு சைடு போருக்கு வந்து ஆயில் இப்போ சீல் கட் ஆகிடுச்சு. அதான் பள்ளம் தான், 1 கிலோமீட்டர் காட்ட கிட்ட வந்து காட்டுறது. ஒரு இப்போ 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் அதனால் பாஞ்சா இன்னும் 12 இருக்கும். 12 இல்லை அந்த 10 இருக்குங்க. அந்த ரோடு கிட்ட வந்து அது ஒரு மேரிக்கா வருது. அந்த ரோடு தான் அதிகமாக வீணாகுது. அதே மாதிரி தான் இந்த ரோடு வந்து இன்னும் கோயிலுமா இங்கே இல்லை. இந்த கோயில் தானே ஒன்றே ஒரு காலத்துக்கு முன்னாடி அது ஒரு 300 மீட்டர் 200 மீட்டர் இருக்கும். பாருங்க ஃபுல்லாக தேய்து பாருங்க ரோடு. இங்கே வந்து வேற வந்து குண்டு குழி மாதிரி காடி ஏரியே இல்லை. உள்ளே மோசமாக இருக்கும். போட்டதுனால கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுச்சு. 1 மாதம் அவங்க போட்டு 1 மாதம் இருக்கும். செல்லிப்பட்டு பட்டிப்பாளையத்துக்கு செல்லிப்பட்டு நடுவில் இருக்கிற பாலம். சூரியனே வருது. ஆயில் சீல் கட்டால் போருக்குள்ள ஆயில் கட்டாகும். சீல் கட்ட ஆயில் லீக் எல்லாம் லடுக்கு இறங்கும். ஆனால் அவன் விட்டாக்கா வேப்பிள் ஆகும். வேப்பிள்னா ஸ்டேரிங் இப்படி ஷேக் ஆகும். இப்படி ஆகும். காலை 40 2 கையும் எடுத்தாக்கா 2 கை எடுத்து இப்படி ஓட்டக்கூடாது. பண்ணிட்டேன். அது ஒரு என்ஜாய்மெண்ட் இல்லை. தெரிஞ்சுக்கல வாப்பில் தெரிஞ்சுக்கல லைட்டாக ஷேக் ஆகுது. லைட்டாக ஆகாது ஷேக் ஆகுது. இல்லை ஆகலை. செஞ்சுக்கிட்ட மெயின் ரோட போயிருக்கோம். அது வந்து 100 மீட்டர் முன்னாடியே இண்டிகேட்டர் போட்டோம். போட்டாச்சு இண்டிகேட்டர் 1 மீட்டர் 90 மீட்டர் இண்டிகேட்டர். எனி டைமும் வண்டி கட்டலாம் போட முடியாது. நேராக போறாரு. என்ன வண்டி ஓட்டுறாருன்னு தெரியல. பார்த்தா வணங்க வச்சு பார்த்தீங்களா? நான் வச்சு நல்லா வச்சு பார்த்தா என்ன கேமரா பிக்ஸ் பண்ண யாரா பண்ணுறது. எனர்ஜி மின் பண்ணுறது லைட் வரப்பட்டா அது அடிப்பட்டு மறந்துடுது.
மோசமான ரோடு இது. உள்ள ஒரு இடிகாடு இது பார்த்து. நம்ம இந்த இடத்துல வரப்போது மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக வந்தோம். ஆனால் திடீர்னு அதில் வந்து உள்ளே வருவாங்க. அப்படியே வராது. திங்கதாங்க ஒரு அண்ணா என்னன்னு தெரியல, அங்கே இருந்தான் 6-2 மணிக்கு அடிச்சான். நவரவே இல்லை. ஒரு பல்சர் வண்டி 2 பேர் நவரவே இல்லை. அதை வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஷார்ட்ஸாக போகிறேன் பாருங்கள். யாரும் மாதிரி பண்ணுவாங்க. ஒரு வாட்டி அடித்தா ரெஸ்பான்ஸ் இல்லை, 2 வாட்டி அடித்தா ரெஸ்பான்ஸ் இல்லை. பெரிய கேட்டுருங்க. ஒரு மணி வண்டியிட்ட போட்டாச்சு. ரைட்டு வழியாக ராக்கெட்டை டேக் இருக்காங்க. பெரிய டிராக்டர் எல்லாம் பெரிய டிராக்டர் தான். முன்னேட்டாரும் இப்போ பெண்ணாயிரம் பெருசாகுது, முன்னேட்டாரும் பெருசாக இருக்குது. அது ஏறு ஓடுறதுலாம் ஹெவியான வண்டி, கரும்பு வண்டி லோடு எடுக்கிறதுக்கு. அதேமாதிரி பழைய லாரி பழைய லாரின்ற மாதிரி அது லாரிலே இருக்குது. மூக்கு லாரின்னு சொல்லுவாங்க. அதை பார்த்தாலே பயமாக இருக்கும். இந்த டிராக்டரில் மஞ்சள் கலரில் இருக்கும் மகேந்திரா. அது மகேந்திரா தான். முன்னாடி ஃப்ரண்ட் வீல் வந்து இப்படி இருக்கும், ஒரு மாதிரி கிராஸாக இருக்கும். அந்த வண்டியை எவ்வளோ லோடாக இருந்தாலும் ஈத்துன்னு வந்தோம். அது பெருசாக தான் இருக்கும். இதோட கொஞ்சம் சின்ன வச்சுங்க. அங்கே போயிருக்கு தொடுப்புட்டு அந்த ரோட்டில் அது. ஆனால் லேடிஸ் ஹீல்ஸ் வந்தால் ரொம்ப சொல்லிக்க மாட்டாங்க. அவங்க இடம் இருக்குது, அங்கே போய் போகலாம் பார்த்து. இந்த ரோடு தாங்க சொன்னேன். எப்படி மோசமாக இருக்குது பாருங்க. இதில் தான் வண்டி வீணாக வருது. இதில் எங்கன்னா ஓரமாக போகிற மாதிரி இருக்குதா, ஃபுல்லாக பள்ளமாக. இதில் தான் வண்டி வந்து ஆயிடுச்சுட்டு போயிட்டு பள்ளத்தை இறங்கி இறங்கி இறங்கி. என்ன கொஞ்சம் ஓரமாங்கண்ணா. ஓகேண்ணா. இந்த கரும்பு ஒரு ரைட்டில் இருக்குதா, மூஞ்சில் போடும்.
பாருங்க தென்னை மரத்தில் யார் இருக்கிறாங்கன்னா ஒரு இரும்பு பட்டை அதை வச்சு அடிச்சுக்கிறாங்க ஒரு 2 அடிக்கு. கையை வச்சு காலை வச்சு ஏறணும்ல, அதை வச்சு ஏற முடியாது. சில பேர் முழு சுற்றுவாங்க, ஆணி அடிப்பாங்க. சரிங்க, எல்லாம் ஃபுல்லாக வந்துருக்கு. அதே மாதிரி எல்லாம் தென்னை மரத்துலையும் அடிச்சுனாக்கா யாரும் ஆணி அடிக்கூடாது. அந்த மாதிரி போட்டு கட்டி விடணும். எந்த மாட்டிலையும் ஆணி அடிக்கூடாது. உங்கள் மேலே ஆணி அடிச்சா எப்படி இருக்கும்? வலிக்காதா? அது எந்த மரத்துலையும் ஆணி அடிக்கூடாது. ஆணி அடிச்சு போடுவீங்க, இந்த வழியை தேர்த்தாங்க. அப்புறம் மரம் வீணா போடும், கட்டிடும். ஒரு சில மரம் தாங்க, ஒரு சில மரம் வந்து தாங்காது. புளிய மரம் பாருங்கள், அந்த விளம்பரம் பார்த்துன்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளாட்டு, ஐடி, டிப்ளமோ, அந்த மூலம் பிரச்சனை, அந்த நோட்டீஸுக்கு மரத்தில் இந்த மாதிரி ஆணி அடிச்சு விட்டுறாங்க. அது கம்பி கட்டி அப்படியே விடணும். இன்னும் ஒரு 200 மீட்டர் தான். நேராக இப்போ லெஃப்ட் இருக்குன்னா ரைட்டில், அதாவது தென்னை மரத்து தான் லெஃப்ட் இல்லை, அதான் வீடு. இதாங்க போகிற வீடு தாங்க. ரொம்ப மோசம். 2003 தான் பிரித்து கட்டணும். அப்படியே 40 வருஷம் செவரு, அதுவும் மண் செவரு, பெரிய அச்சுக்கல் தெரியலங்க, அந்த அச்சுக்கல் தான் கட்டணும். இதாங்க வீடு. மோசமாக இருக்குங்களா?